ஒரு பழைய தானிய கிடங்கின் ஒரு எலி மகிழ்ச்சியுடன் ஒரு தானிய மூட்டையை நோக்கி ஓடுகிறது. அதன் பின்னால் கருப்பு நிற மணி என்ற பூனை அதன் கூர்மையான கண்களுடன் சிக்புவை பின்தொடர்கிறது. அதே தானிய கிடங்கின் மத்தியில் ஒரு பெரிய அடர் பச்சை நிற மலைப்பாம்பு அதன் உடல் சுருண்டு கூர்மையான கண்களால் பூனை மணி மற்றும் சிக்புவை அச்சுறுத்தும் விதமாக பார்க்கிறது. மணி மற்றும் சிக்பு இரண்டும் பயந்து ஒரு மூலையில் தானிய மூட்டைகளுக்கு பின்னால் ஒடுங்கியுள்ளன. சிக்பு அதன் சிறிய கைகளால் பூனை மணியின் காதில் ஏதோ ரகசியமாக சொல்வது போல இருக்கிறது. மணி கவனமாக எலியின் பேச்சை கேட்கிறது. அதன் முகத்தில் சிந்தனை தெரிகிறது. பின்னணியில் சற்று தூரத்தில் மலைப்பாம்பு அசையாமல் ஆனால் எச்சரிக்கையுடன் படுத்துள்ளது. இருவரின் முகத்திலும் ஒரு புதிய நம்பிக்கை தெரிகிறது. மலைப்பாம்பின் கவனத்தை திசை திருப்பி அதன் தலைக்கு அருகில் துணிச்சலாக ஓடுகிறது. அதே நேரத்தில் பூனை மணி ஒரு மின்னல் வேகத்தில் பாய்ந்து அதன் கூர்மையான நகங்களால் மலைப்பாம்பின் கண்ணை தாக்குகிறது. மலைப்பாம்பு வலியால் துடித்து அதன் பெரிய உடலை சுருட்டி பின்வாங்குகிறது. ஆபத்து நீங்கிய தானிய கிடங்கில் பூனை மணி மற்றும் எலி சிக்பு இரண்டும் இப்போது நண்பர்களாக அருகருகே அமைதியாக அமர்ந்துள்ளன. அவை இருவரும் கிடைத்த தானியத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து உண்கின்றன. அவற்றின் முகங்களில் அமைதியும் புதிய நட்பின் அடையாளமும் தெளிவாக தெரிகிறது.